வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேம் 1 தட் மீன்ஸ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 1 கொஷின் பேப்பர் 2024 உள்ள கொஷின் பேப்பர் அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 17 and 18க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் 17 பார்க்கலாம். 10 books is to 15 books as 3 books is to 15 books. முதல்ல இது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் ஸோ கரெக்டாக ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். 10 books is to 15 books அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோன்னு அர்த்தம். 10 divided by 15. 3 books is to 15 books அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோன்னு அர்த்தம். இந்த ரெண்டு ரேஷியோவும் சேமா இல்லையா, ஒரே மாதிரியான வேல்யூவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் சிம்பிளஸ்ட் டேமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சிம்பிளஸ்ட் டேம்னா என்ன அர்த்தம், அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 10 divided by 15 சிம்பிளஸ்ட் டேமாக மாற்றுறேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகும். 2 5s are 10, 3 5s are 15. இப்போ 2/3. இனிமேல் இந்த 2/3 இதுக்கு மேலே எந்த காமன் நம்பராலையும் டிவைட் ஆகாது. அதாவது 1 தவிர, 1 விட்டுருங்க, 1 தவிர வேறு எந்த காமன் நம்பரும் 2 அண்ட் டிவைட் என்ன செய்யாது, இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணாது. அப்போ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 2/3 அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ அல்லது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5/15க்கு பார்க்கலாம். ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகும். 1 3 is 3, 5 3s are 15, 1/5. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இது தான் 1/5. இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு, 2/3. ஓகே, இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1/5. இந்த ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்கா, சேமாக இல்லை, அதனால் ஃபால்ஸ். ஒருவேளை சேமாக இருந்திருந்தால் இது ட்ரூ. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20 and 70 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, 90. அப்படி 90 கிடைச்சா இட் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி. 90 இல்லாமல் வேறு என்ன வேல்யூ கிடைச்சாலும் இட் இஸ் நாட் எ காம்ப்ளிமெண்ட்ரி, அது காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ இங்கே இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி கிடைச்சதுனால ஸோ இட் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.